Next exercise 5.2 la first sum. What is the slope of a line whose inclination with positive direction of x-axis? இப்போ இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வாட் இஸ் ஸ்லோப், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹூஸ் இன்க்ளினேஷன்னா நம்ம வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா டீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 90 டிகிரி. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? m = tan θ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எங்கள் டீட்டா கொடுத்துருக்காங்களா, அதனால் வந்து டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். m = tan θ. அப்போ m = tan θவோட வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 90 டிகிரி. tan 90 டிகிரியோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ஏற்கனவே 9th பார்த்துருக்கோம். இப்போ டேனுக்கு மட்டும் ஒரு டைம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம். எப்படின்னா tan 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஃபஸ்ட்டு tan 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 0. tan 30 டிகிரிக்கு என்ன வேல்யூனா 1/√3. 45க்கு அப்படி என்ன அப்படின்னா இதில் வந்து 1/√3ல நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்கோ அது வந்து 45க்கு வந்து வேல்யூவாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரிக்கு வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்கோ √3 அப்படின்னா √3. நெக்ஸ்ட்டு tan 90க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நாட் டிஃபைன்ட், இன்ஃபினிட்டிவ்னு வரும். அப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். m = tan θனா m = tan θவோட வேல்யூ வந்து 90 டிகிரி. 90 டிகிரிக்கு வந்து இங்கே என்ன வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ். அப்போ நம்ம எப்படி எழுதுனா நாட் டிஃபைன்டு அப்படின்னா, அப்போ ஸ்லோப் வந்து நாட் டிஃபைன்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து 0 டிகிரி. அப்போ இதே ஃபார்முலா தான் m = tan θ. அப்போ m = tan θங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 0 டிகிரி. அப்போ m = 0 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. tan 0 டிகிரியோட வேல்யூ வந்து 0. அப்போ m = 0. அப்போ ஸ்லோப் = 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் த லைன் whose slope is 0. ஃபஸ்ட்டு சம் வந்து 0, செகண்ட் சம் வந்து 1. இதில் கண்டுபிடிக்க வந்து வாட் இஸ் இன்க்ளினேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்க்ளினேஷன்னா நம்ம வந்து என்ன மெஷர் பண்ணணும் அப்படின்னா டீட்டான்னு வந்து மென்ஷன் பண்ணணும். ஆஃப் எ லைன் ஹூ ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0. அப்போ டீட்டாவும் ஸ்லோப்பும் கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா m = tan θ. இப்போ ஸ்லோப் வந்து எம்னா வந்து ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0 = tan θ. அப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து 0ல் வந்து tan 0 வந்து டீட்டா வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா டேனுக்கு 0வோட வேல்யூ வந்து எந்த இடத்துலனா 0 டிகிரி இருக்குது. அப்போ 0 = tan எந்த இடத்துல வருதுன்னா 0 டிகிரியில் வருது. நீங்கள் இதோட ஆங்கிள் வந்து என்ன பண்ணால் ஆங்கிள் ஆஃப் எ இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் என்ன டிகிரியில் வந்திருக்குன்னா நமக்கு 0 டிகிரி வந்திருக்கு. இதே மாதிரி செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோப் வந்து m 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? m = இன்க்ளினேஷன்னா நம்ம என்ன ஃபார்முலானா tan θ. m = tan θ. எம்மோட வேல்யூ வந்து ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 = tan θ. அப்போ tan θவில் வந்து எந்த டிகிரிக்கு வந்து 1ன்னு வருது? இங்கே பாருங்கள் 0, 30, 45. 45ங்கிற டிகிரிக்கு தான் 1 வருது. அப்போ 1 = tan 45 டிகிரி. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் வந்து எப்படி எழுதுனா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்ன ஆங்கிளில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா 45 டிகிரியில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 5.2ல் தேர்ட் சம் ஃபைண்ட் த ஸ்லோப். கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து ஃபைண்ட் அவுட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃப் எ லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ். இதில் வந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா என்ன கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்துலேயும் ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சம்லேயும் ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைன் ஜாயினிங் தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5, வித் ஆரிஜின். அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சம்மில் வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ்னால் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஸ்லோப்னா எம்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். m = பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோமா y2 - y1 x2 - x1. இப்போ இதில் வந்து வேல்யூ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க 5 and √5. இது ஒரு இது. நெக்ஸ்ட்டு ஆரிஜின் அப்படின்னா இப்போ ஒரு கிராஃபில் வந்து ஆரிஜின் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இந்த 2 இடம் தான். இந்த சென்டரான பாயிண்ட் தான் வந்து ஆரிஜின். இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா 0, 0 அப்படின்னு.
அப்போ ஆரிஜின் வந்து என்ன வரும் 0,0. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கனா x1 y1 and x2 y2. Substitute the formula. What is the value of y2? 0 minus y1 value of y1 equal to √5 by x2 value of x2 equal to 0. Next minus use the symbol of minus and x1 equal to 5. Next minus √5 by minus 5. அப்போ minus minus cancel ஆயிரும். Remaining answer equal to √5 by 5. இதுதான் வந்து m equal to √5 by 5. இதை வந்து இதோட ஆன்சரும் போட்டுக்கலாம். இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா √5 நியூமரேட்டரில் இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டர் இருக்கிற 5 வந்து √5 இன்ட்டு √5ன்னு 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா ரூட்டை மல்டிப்ளை பண்ணுறப்ப √5 மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 வரும். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணனா √5 வந்து கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் 1 by √5. அப்போ ஸ்லோப் m equal to 1 by √5. செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம இது சைன் காஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா கமா மைனஸ் காஸ் தீட்டா அண்டு மைனஸ் சைன் தீட்டா அண்டு காஸ் தீட்டா. இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி தான் என்ன ஃபார்முலா எழுதணும், ஸ்லோப் m equal to y2 minus y1 by x2 minus x1. இப்போ இதில் வந்து x1 y1 நம்ம மெஷர் x1 y1 அண்டு x2 y2. வாட் இஸ் y2ங்கிற இடத்துல என்ன இருக்குது காஸ் தீட்டா மைனஸ் y1ங்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் காஸ் தீட்டா பை x2ங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் x1ங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா சைன் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் மைனஸ் என்ன வேணா ப்ளஸ் காஸ் தீட்டா by minus sin theta and minus sin theta. இப்போ cos theta plus cos theta ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது 2 cos theta by sin theta ரெண்டுமே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 2 sin theta. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டினாமினேட்டரில் இப்போ மைனஸ் சிம்பிள் போடக்கூடாது. அப்போ மைனஸ் cos theta by sin theta. இப்போ cos theta by sin thetaவோட ஃபார்முலா வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா மைனஸ் காட் தீட்டான்னு எழுதலாம். அப்போ m equal to மைனஸ் காட் தீட்டா. டுடே ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து 3 சம் கொடுத்துருக்கேன். 3 சம்மில் வந்து வாட் இஸ் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, இன்க்ளினேஷன் வந்து கொடுத்துருக்கிறது. செகண்ட் சம் வந்து இன்க்ளினேஷன் கண்டுபிடிச்சி அதோட ஸ்லோப் என்னன்னு இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கிறது கிவன் ஃபார் த ஸ்லோப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது லைன் ஜாயினிங் கிவன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஹோம்ஒர்க் சம்மை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. see the next class. Fourth sum. What is the slope of line perpendicular to the line joining A 5,1 and P? இந்த கொஷின் வந்து நல்லா பாருங்கள். A வந்து 5,1 அண்டு P கொடுத்துருக்காங்க. Pக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கல. அப்போ ஏபிங்கிற பாயிண்ட்ஸுக்கு வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். இதோட இது. நெக்ஸ்ட்டு Pக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா where P is the midpoint of line joining 4,2 and minus 6,4. P வந்து மிட் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா 4,2க்கும் மைனஸ் 6,4க்கும் இடையில P வந்து மிட் பாயிண்டாக இருக்குது. இப்படி ஒரு லைன் இருக்குது. அதோட பாயிண்ட்ஸ் வந்து 4,2, இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் 6,4. இடையில மிட் பாயிண்டாக இருக்கிறது தான் P. இப்போ 4,2க்கும் மைனஸ் 6,4க்கும் P வந்து மிட் பாயிண்டாக இருக்குது. இதிலிருந்து ஏங்கிற ஒரு லைனு, அந்த ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5,1. இந்த ஏ அண்டு பிக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வருது. அதோட இதுதான் ஸ்லோப்பு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இதோட கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் பி வந்து ஆல்ரெடி ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலானா x1 + x2/2 y1 + y2/2. இதில் வந்து x1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா x1 y1 x2 y2. x1க்கு என்ன வேல்யூனா 4 - 6/2. y1க்கு வந்து 2 + 4
பை டூ. இப்போ 4லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? -2/2. 4 + 2 வந்து 6/2. சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன வரும்னா -1. இது சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 3 2 6. அப்போ பியோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா -1, பியோட பாயிண்ட்ஸ் வந்து -1, 3. பி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? -1, 3ன்னு வந்து எழுதிக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா அதோட ஸ்லோப் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்லோப்பு m1 ஈக்குவல் டு 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1/x2 - x1. இப்போ இதில் வந்து எது வேணாலும் x1 ஏங்கிற பாயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், பிங்கிற பாயிண்ட்ஸு செகண்ட், எப்படி வேணாலும் பி கூட ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், ஏங்கிற பாயிண்ட்ஸ் கூட செகண்ட் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? 5, 1. பியோட பாயிண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1, 3. இதில் வந்து x1 y1 அண்ட் x2 y2. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் y2? 3 மைனஸ் y1க்கு 1/x2 -1 அண்டு x1க்கு என்ன இருக்குது? -5. இப்போ 3லேருந்து 1 செப்பரேட் பண்ண 2. அப்போ 1 5 ஆட் பண்ணால் -6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 3 2 6. அப்போ ஸ்லோப்பு m1 ஈக்குவல் டு -1/3. நெக்ஸ்ட் பர்பண்டிகுலர் ஆஃப் டூ லைன்ஸ். பர்பண்டிகுலர் ஆஃப் டூ லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். பர்பண்டிகுலர் ஆஃப் டூ லைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா m1 m2 ஈக்குவல் டு -1. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து m1 கண்டுபிடிச்சிருக்கோம். m1ஓட வேல்யூ வந்து என்னென்னா -1/3 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. m2 ஈக்குவல் டு -1. இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன வரும்? -3/1. அப்போ 1ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் 1 தான் வரும். m2 ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 1 3 is 3. அப்போ m2 ஈக்குவல் டு 3. 5th கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். கொலினியரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா -3 -4 அண்டு 7, 2 அண்டு 12, 5. 3 பாயிண்ட்ஸ் கொலினியர்னால் வந்து 3 பாயிண்ட்ஸ். இந்த ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கோன்னா ஏ பி அண்டு சி 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர்னால் ஒரே லைனில் வர பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்ஸ் தான் கொலினியர். இதில் வந்து போன எக்ஸிஸில் கொலினியர்னால் ஈக்குவல் டு 0 வர மாதிரி வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த எக்ஸிஸ் வந்து ஸ்லோப்பில் வந்து கொலினியர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கொலினியரில் ஸ்லோப்பில் வரப்போ நம்ம இதை வந்து பேரலல்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி. பேரலல்னால் 2 லைன் வந்து ஈக்குவலாக இருக்குது. இது வந்து ஏபிங்கிற லைனு, இது வந்து பிசி. கொலினியரில் வந்து நம்ம பேரலாக இப்படி கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 - y1/x2 - x1. இப்போ பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் என்ன? ஏபின்னா எதை எடுத்துக்குவோம்? -3 -4. பிக்கு வந்து 7, 2. ஏக்கு வந்து பாயிண்ட்ஸ் எழுதுங்க. -3 -4. பியோட பாயிண்ட்ஸ் வந்து 7, 2. சியோட பாயிண்ட்ஸ் வந்து 12, 5. இப்போ இதில் வந்து x1 y1 அப்படி எழுது. x1 y1 x2 y2. ஃபஸ்ட்டு y2க்கு வந்து இருக்குது -2. y1ஓட வேல்யூ மைனஸு இருக்குது, ஃபார்முலாவில் மைனஸு, இங்கே மைனஸ் வரும். அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். பை x2க்கு வந்து என்ன இருக்குது? 7. x1 என்ன இருக்குது? -3. அப்போ மைனஸ் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸு. இப்போ 2 + 4 என்ன வருது? 6. பை 7 + 3 வந்து 10. இது வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணுனா என்ன வரும்? 3 2s are 6, 5 2s are 10. அப்போ எப்படி வரும்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்ன வரும்னா 3/5. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்லோப் ஆஃப் பிசி. இப்போ பிங்கிறோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது? 7, 2. அண்டு சியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? 12, 5. இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்? x1 y1 அண்டு x2 y2. 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸ்லோப்பில் y2 - y1/x2 - x1. சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். y2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 5 -2 பை x2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 12. x1 -7. இப்போ 5லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? 3. 12லேருந்து 7 செப்பரேட் பண்ணால் 5. அப்போ ஸ்லோப் ஆஃப்
ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு 3 and 5. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ given points are collinear. Therefore given points are collinear. அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா நான் கொலினியர்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். இஃப் த 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3, -1 அண்டு a, 3 அண்டு 1, -3 ஆர் கொலினியர். 3 வந்து கொலினியர் 3 கொலினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து நம்பர்ஸில் இருக்குது. ஆனால் எது மட்டும் லெட்டர்ஸ் இருக்குது? ஏ. இப்போ இந்த ஏக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு 5th சம் போட்டோம்ல அதே மாடலில் தான் வரும். இப்போ கொலினியர்னா ஒரு லைனில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? இது வந்து ஏ, பி அண்டு சி. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கோம்? ஏபி ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கோமா? அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு நம்ம 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 - y1 by x2 - x1 ஈக்குவல் டு பிசிக்கும் y2 - y1 by x2 - x1 ஃபார்முலா. இப்போ ஏபிங்கிறது வந்து 2 பாயிண்ட்ஸு. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது ஏபிக்கு? 3, -1 அண்டு a, 3. இது வந்து எப்படி எடுத்துக்கணும்? x1 y1 x2 y2. இப்போ y2க்கு வந்து என்ன இருக்குது? y2 - y1. y2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3. மைனஸ் y1க்கு என்ன இருக்குது? -1. அப்போ மைனஸ் என்னவா மாறிடும்? +1 பை x2க்கு வந்து என்ன இருக்குது? a. x1க்கு என்ன இருக்குது? -3 ஈக்குவல் டு அடுத்தது பிசி. பிசியோட பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது? a, 3 அண்டு 1, -3. இது வந்து எப்படி எழுதுங்க? x1 y1 x2 y2. அப்போ y2ஓட வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -3. y1க்கு வந்து என்ன இருக்கா? +3. ஆனால் ஃபார்முலாவில் வந்து மைனஸ் இருக்குது. பை x2க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1. x1க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -a. இப்போ வந்து 3 + 1 என்ன வரும்? 4 by a - 3 ஈக்குவல் டு ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ -6 by 1 - a. இது மாதிரி வந்துன்னா இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ 4 × 1 - a ஈக்குவல் டு -6 × a - 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா 1 4 is 4 -4 × a 4a ஈக்குவல் டு -6a. 6 3s are +18 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 4 எல்லாம் a எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடும். அப்போ -4a இந்த பக்கம் இருக்க -6a இந்த சைடு வந்ததுன்னா என்ன வரும்? +6a ஈக்குவல் டு 18 இந்த சைடு இருக்குது, +4 இந்த சைடு வந்து என்னவா மாறிடும்? -4. இப்போ 4aலேருந்து 6a செப்பரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6aலேருந்து 4a செப்பரேட் பண்ணனா 2a. பிக் நம்பர் பக்கத்தில் ப்ளஸ் சைன் இருக்குது, ஆனால் +2a ஈக்குவல் டு 18லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 14. அப்போ a ஈக்குவல் டு 14/2. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் a ஈக்குவல் டு 7. இதுதான் ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு செவன்த் சம்மில் பாருங்கள். இந்த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா -2, a அண்டு 9, 3 ஹேர் ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா -1/2. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸ்லோப் m ஈக்குவல் டு 2 பாயிண்ட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 - y1 by x2 - x1. இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? -2, a அண்டு 9, 3. இது வந்து என்ன இருக்குது? x1 y1 x2 y2. y2 வந்து என்ன இருக்குது? 3 - a by x2 என்ன இருக்குது? 9 மைனஸ் வந்து +2. ஸ்லோப்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -1/2. இப்படி தான் எழுதணும். இப்போ -1/2 ஈக்குவல் டு 3 - a by 9 + 2 வந்து 11. அப்போ ஈக்குவலுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். -1 × 11 -11 ஈக்குவல் டு
2 into 3 minus a minus 11 equal to 2 3s are 6 minus 2a. இப்போ 2a ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா minus 11 இங்கே வந்து ப்ளஸ் 6 இருக்குது, இந்த சைடு வந்தால் minus 6 equal to minus 2a. இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் minus 17 equal to minus 2a. அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டு பக்கம் கேன்சல் ஆகிடும். அப்போ 2a equal to 17. அப்போ a equal to 17/2. இது a ஓட வேல்யூ.